ஏன்னா ஜூஸ் இல்லைன்னா வந்து பால் பாக்கெட் இல்லை ஃப்ரிட்ஜில். ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா வந்தார். அப்பா கிட்ட வந்தோடனே இந்த மாதிரிப்பா பால் பாக்கெட் வாங்கணும், 3 பால் பாக்கெட் வாங்கணும், ஒரு 66 ரூபா ஆகுது கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னை வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி தலையாட்டினார். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இவ்வளோ காசு வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறோமான்னு சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ காசு போடுறவனுக்கு வந்து ஒரு 3 பால் பாக்கெட் வாங்க முடியலையா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. உடனே நான் பார்த்துட்டு அவர் சொன்னோடனே நான் என்ன சொன்னேன், நான் வந்து ஜூஸில் பங்கு நீ வந்தானே கேட்குறேன், உனக்கும் ஒரு கிளாஸ் குடிக்கிறதில்ல, அப்போ நீயும் தரணும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன்னா நல்லா சிரிச்சார். இப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சாரா. சிரிச்சிட்டு உடனே சரி சொல்லிட்டு அப்படியே பர்ஸ்லேருந்து சிரிச்சுன்னு ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. 100 ரூபா கொடுத்தானே இப்போ பாருங்க 3 பால் பாக்கெட் வாங்கிட்டேன். மீதி காசு வந்து அவ்வளோதான் ஆட்டி போட்டுற வேண்டியதான். இது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. இது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் உங்கள் அப்பா கிட்ட இன்னமும் காசு வாங்குறீங்களா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. சரியா?